அஸ்ஸலாமு யாரையும் நான் குறிப்பிட்டு பேசலை. யாரும் மனசு புண்படவும் பேசலை. இந்த உலகத்தில் வாழ போகிற வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் காலம்தான். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மனம் முடிச்சு வைக்கிறோம்னா அவங்களும் ஒரு குடும்பமும் ஸ்டேஜுக்கு வரணும், நல்லா இருக்கணும்னு தான் மனம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு மனசை தெளிவு அலைய விட்டுறீங்க. பெண் ஒரு பக்கம் இருந்தால் ஆண் ஒரு பக்கம் இருக்குது, ஆண் பக்கம் இருந்தால் பெண் ஒரு பக்கம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. குடும்பம்னா குடும்பத்தோடு இருக்கணும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி தான் இருக்கணுமே தவிர நம்ம அடிச்சுக்கிட்டோ சண்டை போடுறது வாழ்க்கையே கிடையாது. ஒரு பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணி எனக்கு நான் ஆம்பளை ஆணுங்கிறத காட்டிட்டு தெருவில் விட்டுட்டு போயிடும். அதுக்கு குழந்தையும் இருக்குது, பிள்ளைங்களும் இருக்குது. பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிடும். எதுக்கே அந்த வாழ்க்கை வாழ்கிறீங்க? அந்த வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு வாழுவீங்க? அதே உன் தாய் தகப்பன் அதே மாதிரி உங்களை விட்டுட்டு தெருவில் விட்டுட்டு போனால் நீ என்ன பண்ணுவீங்க? எந்த இடத்துல போய் ஒடுங்கி படுத்து கிடப்பீங்க? எந்த இடத்துல பிச்சை எடுப்பீங்க? எப்போவுமே சரி, தான் புள்ள தான் குடும்பம்னு நினச்சி வாழ்கிறவன் தான் லாஸ்ட்டு வரைக்கும் குடும்பத்தோடு நல்லா இருப்பான். அதே தாய் தகப்பு செய்கிற வேலையை நீ செஞ்சேன்னா உனக்கு அது கஷ்டம்தான். எங்கே போனாலும் நான் ஆம்பளை நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு அந்த ஆணவம் எங்கேயும் ஆடாது. சரியா? பாவத்தை அதிகமாக வாங்கி கொட்டிக்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னவே உங்கள் எல்லாரிடையும் ஒரு மணமக்களிட கையெழுத்து வாங்கிட்டு போடணும். எப்படின்னா, எந்த நஷ்ட இடம் பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. அதுக்கு ஒரு நீ ஒரு ஃபார்ம் வச்சு கையெழுத்து வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி 2 பேருக்கு வைக்கணும். உன்னால் பிரச்சனை வரக்கூடாது, உன்னால் பிரச்சனை வரக்கூடாது. அப்படி பிரச்சனை வரா மாதிரி இருந்தால் அந்த வரதட்சணை காசு அவங்க கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி திருப்பி விட்டுட்டு அவங்களுக்கு நஷ்ட ஈடை கொடுக்கணுங்கிறத ஒரு ஏற்பாடு பண்ணணும். கல்யாணம் பண்ணி கொடுத்து அறுபாடு 10 நாள் இல்லை, 1 மாதம் இல்லை, 20 நாள் இல்லை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு பொம்பளை போட்டுவிட்டு அப்படி எனக்கு என்னாலும் கிளம்பிடுறது. எங்கேயாவது சத்தம் இல்லாமல் ஓடிடுறது. அவனோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு ஓடிடுறான். என்னடா இது வாழ்க்கை? என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க? வாழ முடியுமா? எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? நீங்கள் வாழுங்க. வழிகால் சரியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் சரி இருக்கும். வழிகால் சரியில்லைன்னா அந்த குடும்பம் சரி இருக்காது. இனி யாருக்கு இருந்தாலும் வரதட்சணை கொடுக்கறத நிப்பாட்டுங்க. வரதட்சணை இல்லாமே எல்லாம் கல்யாணம் பண்ணுங்க. அதான் நல்லது. நீ பாதி நான் பாதி, இதுதான். அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கிறத செய்யுங்க.